47வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. பொதுவாகவே இது அபிஷேகத்திற்காக நம்ம எடுத்து வாசிப்போம். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நினைவுபடுத்தினார். ஆமென். சும்மா இருந்த எசேக்கியேலை கர்த்தர் தான் கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆமென். 3வது வசனம் சொல்லப்படுகிற, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து எண்ணெய் தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. பின்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியுமா இருந்தது. கடக்க பண்றாரே தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிறார். ஆமா. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டார்னா, இனி கடக்க முடியாத ஒவ்வொன்றைய கடக்கும் போது எசேக்கியேலுக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னா, இதை கடக்க வச்சுட்டாருன்னா அடுத்ததையும் கடக்க வச்சிருவோம். இப்படி நம்பி 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 வந்த எசேக்கியேல் இப்ப எங்க வந்து நிக்கிறார்னா, கடக்க முடியாத இடத்துல. இந்த இடத்துல வந்ததும் அவர் எதுவுமே செய்யல. இவன் ஒரு வேர்டு பேசல. இதுவரை அவர் பேசவே இல்லை. இதுவரை நடத்திட்டு வந்துட்டாரு. ஆனா இந்த இடத்துல இப்ப கொண்டு வந்து விட்டுட்டு அப்படி நிக்கிறாரு. கடக்க முடியாத அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம். சில நேரத்துல தேவ பிள்ளைகளை சில எக்ஸ்ட்ரீம்ல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமே. அப்படி நிறுத்தப்பட்டவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தரால் நடத்தப்பட்ட பாத்திரங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா தேவ திட்டங்கள் யார் வாழ்க்கையில எல்லாம் இருக்குதோ அவங்களை சில பாதையில கொண்டு போய் எப்படி கொண்டு வந்து நிறுத்துவானா, சில எக்ஸ்ட்ரீம்ல, அதாவது சில லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன் அப்படி அவங்களை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, அவங்க மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஆமே. அதாவது என் பிள்ளையை எந்த எக்ஸ்ட்ரீம்ல நிறுத்தினாலும் என் பிள்ளை என்னதான் நம்பி நிற்பானுங்கிற ஒரு விசுவாசம். யாருக்காக இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலில் ஈடுபட்டு இருக்கான்னு தெரியல. காலை நான் புறப்படும் போது கூட என் ஒய்ஃப்ட தான் சொல்லிட்டு வந்தேன், 3-4 நாள் ஆண்டு இந்த வார்த்தை தான் இடைப்பட்டுட்டே இருக்கிறார். ஆமா. சில எக்ஸ்ட்ரீம்ல இது சில லாஸ்ட் மினிட்ல சில காரியத்துல நிற்கிற உள்ளங்கள் யாராவது இந்த சத்தத்தை கேட்கறீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல இப்படி உன் முடிவு இருக்காதுன்னு கர்த்தர் இந்த காலை நேரத்துல பேசுறார். இப்படி உன் முடிவை பார்க்க கர்த்தர் விட மாட்டார். இந்த எக்ஸ்ட்ரீம்ல, இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு கிரியை உனக்காய் கர்த்தர் செய்ய இந்த பகல் நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க கைகளை தட்டி ரபல ஷகதல ரிபா ஆகாரே ஆபிரகாமே எசேக்கியேலே. ஹalleluya. ஆமே. இந்த கடக்க முடியாத இடத்துல வந்து நின்ன எசேக்கியேல் காதுல ஒரு சத்தம் கேட்கு. இதுவரை கேட்காத சத்தம். ஆமா. இதுவரை கடக்கும் போது கேட்காத ஒரு சத்தம் இப்ப கேக்குது. மனுபுத்திரனே. ஆமே. ஈசாக்கை கூட்டிட்டு நடக்கும் போது இதுவரை கேட்காத ஒரு சத்தம். ஆபிரகாமே. இஸ்மவேலை கூட்டிட்டு அலையும் போது கேட்காத சத்தம் இப்ப கேக்குது. ஆகாரே. ஹalleluya. ஆமே. இதுவரை கேட்காத சத்தம் இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கேட்க போகுது. இதுவரை கூப்பிடாத ஒருவர் இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களை கூப்பிட போகிறார். ஹalleluya. ஆமென். இப்ப சத்தம் மட்டுமல்ல, அவருடைய செயலும் வெளிப்படுது. இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்க வைக்கிறார்னா, இதுல ஒரு செயல் நடக்க போகுது. சில உள்ளத்திற்கு இன்றைக்கு சில காரியத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பல அலைச்சலுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் எனக்கு வைக்க போகிறார். ஆமென். பல கடினமான பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் இன்னைக்கு வைக்க போகிறார். சில தத்தளிப்பை கர்த்தர் என்னை விட்டு அகற்ற போகிறார் நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை தட்டி விசுவாசித்து ரபல ஷகத ரிபன ஹந்தல ரிகதரா லிகரா இதை செய்ய வல்லவராகிய ஆண்டவர் இந்த பகல் நேரத்தில் சில காதுகளை கர்த்தர் பேசல இடைப்படுறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். அன்பு மகளே, அன்பு மகனே, கர்த்தர் உனக்காய் நிற்கிறார். லபரபா ஷகதல ரியாதரா லிகரா மஹந்தல ரிகசியதலரா லேப்ரா மஹந்தல ரியாதரா. என் தேவன் இதை செய்கிறார்.
சில லாஸ்ட் மினிட்ல, சில காரியத்தினுடைய கடைசி நிமிஷத்துல கால் வைத்து நிற்கிற சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை. இப்படி கர்த்தர் விட மாட்டார். இந்த லாஸ்ட் மினிட்ல உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது நிச்சயமானா, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது நிச்சயமானா, இதோ அதே கரம் உன்னை திரும்ப பிடித்து இதுவரை கடக்க வைத்தவர் இனி உன்னை அதிசயங்களை நடக்க வைக்க போகிறார். கடினமான பாதை கடக்க வைத்தவர் உன்னை அதிசயங்களிலே நடத்தி கொண்டு போக போகிறார். ஹalleluya, ஆமென். எசேக்கியேலை இந்த காலத்தை கர்த்தர் கடக்க வைத்தார். ஆனா அந்த சத்தம் தொனிக்கப்பட்ட பிறகு அவனை கடக்க வைக்கல, அவனை நடத்தி கொண்டு போனார். ஹalleluya. 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் கடத்தி கொண்டு போனார். இல்ல, திரும்ப நடத்தி கொண்டு மெதுவா கொண்டு போறார். நீ அலைச்ச அலைச்சலுக்கு, நீ அழுத அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீ சந்தோஷத்தை காணத்தக்கதா. ஆமே, என்கிட்ட கர்த்தர் பேசுறான்னு உள்ள தேவ பிள்ளைகள், உங்க வலது கரத்தை உயர்த்தி சில உள்ளத்துக்காக இன்னைக்கான ரேமா இதுதான். ஆமா, சில ப்ராஃபஸி இதுதான், சில தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். ஹalleluya. இந்த லாஸ்ட் மினிட்ல கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். இந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். சில கடைசி நிமிஷத்துல கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். ஆமென். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. இந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தருடைய கிரியை, ஆமென், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொன்னவர், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொன்ன என் ஆண்டவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் செய்வதை தடுக்கத்தக்க வல்லமை இந்த பூமியில் இல்லை என்று நிச்சயம் உள்ளவர்கள் the last minuteல. ஹalleluya. இந்த எசேக்கியேலிடத்தில் வெளிப்பட்ட 2 காரியம். 1, அவன் திரும்பி போகல. 2, அவன் கையை தட்டி விடல. ஹalleluya. அந்த பாதையிலிருந்து அவன் டர்ன் பண்ணல. உங்களை நம்பி வந்து இப்படி வந்து நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போகல. அவன் அப்படியே நிக்கிறான். அவனுக்கு இருந்த நிச்சயம் என்ன தெரியுமா? இதுவரை கொண்டு வந்த என் ஆண்டவர் இதுல என்ன கைவிட்டு போகவே. ஹalleluya. இத்தனை பிரச்சனை நீ எப்படி கடந்து வந்த அப்படின்னு கேட்டா எசேக்கியேல் சொல்லுவார், அவரால கடந்து வந்தேன். அவர் என்னை இப்படி கடக்க பண்ணி இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டு இனி என்ன கைவிட்டு விடுவாரோ? என் ஆண்டவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல. என் ஆண்டவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல. ஹalleluya. எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புகிறீர்கள்? என் ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆமென். எசேக்கியேல் அதுல நிக்கிறார். என்ன நம்பிக்கையில நிக்கிறார்னா, என்ன கொண்டு வந்தவர் என்ன திரும்ப கொண்டு போவார். ஹalleluya. அந்த கையை தட்டி விடல. வெயிட் பண்றார். அந்த இடத்துல வேற யாரையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம்ல, அந்த லாஸ்ட் மினிட்ல அவன் காதுல சத்தமும் அவன் கண்கள்ல கர்த்தருடைய செயலும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த லாஸ்ட் மினிட்ல என் காதுல அவர் சத்தமும் என் கண்கள் அவருடைய செயலும் வெளிப்படும் என்று நம்புறவங்க. ஹalleluya. ஒரு சில நிமிடங்கள் முழங்காற்படியிட முடிந்த தேவ பிள்ளைகள் முழங்காற்படியிட ஒரு ஜெபத்தை செய்து நான் ஆராதிக்க விரும்புகிறேன். சில லாஸ்ட் மினிட்ல ஆமா, சில காரியத்துல இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அல்லது ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவர்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்களானாலே அது எந்த காரியம் வேணாலும் இருக்கலாம். சில லாஸ்ட் மினிட், கடைசி நிமிஷத்துல சில எக்ஸ்ட்ரீம்ல நின்று, சில அழுகையின் எக்ஸ்ட்ரீம், சில வேதனையுடைய எக்ஸ்ட்ரீம்ல நிக்கிறவங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சில சொல்லுவாங்க, இந்த பெயின் எனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அது எக்ஸ்ட்ரீம்ல நின்று இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, ஒருவர் சத்தமும் காதலை பொழுது தோணிக்கு. ஆபிரகாமே என்று கூப்பிட்டவர், ஆகாரே என்று கூப்பிட்டவர், எசேக்கியே மனுபுத்திரனே என்று கூப்பிட்டவர், உண்மையாய் நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். இன்னைக்கு அந்த சத்தம் உங்க காதல கேட்கும். உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு சத்தம் கேட்கும். அவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார். உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார். உங்கள் காதல் அது தொனிக்கும், உங்க இருதயத்தில் அது தொனிக்கும், அவர் சத்தம் தொனிக்கும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அதை சொல்லவே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எஸ், இந்த நிமிஷத்துக்காக தான் கர்த்தர் வெயிட் பண்ணார். இந்த நிமிஷத்துக்காக தான் கர்த்தர் வெயிட் பண்றார். நானும் உனக்காய் காத்திருந்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். நானும் உனக்காய் காத்திருந்தேன், நானும் உனக்காய்
நானும் உனக்காய். எஸ், இந்த நிமிஷம், இந்த கடைசி நிமிஷத்துல ஹalleluya 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 எது நிறைவேற போகிறது, என்ன நடக்க போகிறது? ஒன்றுதான், அவர் இப்பொழுது உரைக்க போகிறது நடக்கும். அவர் இன்றைக்கு உனக்காய் பேச போகிறது நடக்கும். இன்றைக்கு அவர் உன் வாழ்க்கையில துணிக்க போகிற சத்தம் அதுதான் செயலாய் நடக்க போகிறது. இந்த முடிவை குறித்து நீ கலங்காதே. யோபுவின் முடிவை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அவர் இரக்கமும் மிகுந்த இரக்கமும் உள்ளவர். ஹalleluya ஹalleluya. சில உள்ளத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆலயத்தில் புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் சொல்ல வைத்துக் கொண்டே இருந்தார். இமை பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன். சில இடத்துல நான் அமைதியா இருந்தது உன்னை விட்டதுக்கு ரீசன் இல்லப்பா. இந்த நிமிஷத்திற்காக உன் வாழ்க்கையில ஒரு உருக்கமான இரக்கத்தை வெளிப்படுத்த, உன் வாழ்க்கையில ஒரு உருக்கமான இரக்கத்தை வெளிப்படுத்த. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து, ஓ நீர் சொன்ன ஆண்டவரே, நான் விலகலப்பா, நான் இன்னைக்கு நம்பி நிற்கிறேன். இந்த கடைசி நிமிஷத்துல நான் எதிர்பார்க்கிறேன். உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை இமை பொழுதிலும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்றவர். ஓ ரபா சந்தலரியாதலரா, நம்பி இருக்கோம் ஏசப்பா உம்மை தானம். ஹalleluya இயேசுவே உம்மை தான் நம்பி இருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நான் டைம் கொடுக்கிறேன். உங்க 2 கரத்தை இருதயத்துல வைத்து சில கடைசி நிமிஷத்துல நிக்கிற உள்ளங்கள், ஆண்டவரே இந்த கடைசி லாஸ்ட் மினிட்ல நிக்கிறேன்ப்பா, நான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல நிக்கிறேன்ப்பா. ஆண்டவரோடு பேச, நீங்க பேசும்போது அவர் உங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறது உங்க காதுல கேட்கும். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய சத்தமும் கர்த்தருடைய செயலும், கர்த்தருடைய சத்தமும் கர்த்தருடைய செயலும். சாந்தரபல கதரிபல ஹந்தலரே லிகரிபஷியதலரா லிப்ரமஹந்தலரி கபஷியதரா. ஆகாரே என்று கூப்பிட்டவர், ஆபிரகாமே என்று சத்தம் கொண்டவர். ஹalleluya. இதோ உன்னை கூப்பிடுகிறார், உங்களை கூப்பிடுகிறார். நீங்க கூப்பிடும் போதே, நீங்க அவரை நோக்கி பார்க்கும் போதே அவருடைய சத்தம் உன் காதில், உன் இருதயத்தில் துணிக்கிறது சகோதரா. ஹalleluya. ஏதோ ஒரு பலன், ஒரு புது பலன், நம்பிக்கை அற்ற இடத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகுகிற ஒரு பலனை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். இது இப்படி முடியாது, இப்படி முடிவதற்கல்ல கர்த்தர் உன்னை நடத்துகிறது. ஆகாரே, நீ நினைக்கிறது போல உன் பிள்ளை முடியாது, உன் பிள்ளை காரியம் இப்படி முடியாது, நீ நினைக்கிறது போல உன் பிள்ளை விஷயம் முடியாது. அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ, அவர் என்ன உரைத்திருக்கிறாரோ, அவர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும், அதுதான் நிறைவேறும். Shabrama kada ribana handala riga shiadara likarabala shikatala radara lebrama handara. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளை ஆண்டான் மேல் கையை வச்சிராத. இது முடிவல்ல, இப்படி ஒரு முடிவை நான் பார்க்க விட மாட்டேன், இப்படி ஒரு முடிவை உன் லைஃப்ல நான் அனுமதிக்க விட மாட்டேன். இது அல்ல உன் முடிவு, இது அல்ல உன் முடிவு. உன் முடிவு மகிமையானதா இருக்க கர்த்தர் விரும்புகிறார்.
உண்மையில் இருக்கிற அழைப்பு சாதாரணமானது அல்ல. உண்மையில் கர்த்தர் வைத்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் இப்படி ஒரு முடிவுக்கு உன்னை கர்த்தர் விடமாட்டார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் இப்படி ஒரு முடிவுக்கு உன் குடும்பத்தை விடமாட்டார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் இப்படி ஒரு முடிவுல கர்த்தர் உன்னை விடமாட்டார். Hallelujah, 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 hallelujah. யாக்கோபே, நான் கருவில் இருக்கும் போது நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு முடிவுல நான் உன்னை விடுவேனா? யாக்கோபே, இல்ல 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 இல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. சில எக்ஸ்ட்ரீம்ல நிக்கிற சில உள்ளத்தை கர்த்தர் தூக்கி எடுக்கிற அந்த காலை நேரத்துல, சில அழுகையின் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற உள்ளத்தை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். சில ஆழத்தின் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற உள்ளத்தை கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு கதறுங்கள். இதோ கர்த்தருடைய கரமனை தூக்கி எடுக்கிறது. சில ஆழமான கிடங்கில் இருந்து சில உள்ளத்தை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார் இந்த காலை நேரத்துல. ஆழத்திலே மூழ்கிற பேதுருவே, ஆண்டவரை என்று கூப்பிடு. இது கர்த்தருடைய கரமனை தூக்கி எடுக்கிறது. கர்த்தருடைய கரமனை தூக்கி எடுக்கிறது. ரபா மாமா ஹந்தரா கஷகதரா Lebrama mahandala riyashatalera likarabalabo shabarabalo udara likaramana mahandala ribalabo shabarabalo. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. பலன் பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவ. இருதயத்திலே பலன், இருதயத்திலே பலன், ஆவியிலே பலன், ஆத்துமாவிலே பலன் கர்த்தர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள் சகோதரி. இப்படி ஒரு முடிவு நோ, இப்படி ஒரு முடிவு இல்லை. கர்த்தர் உனக்காய் ஒரு மகிமையானதை வைத்திருக்கிறார். ஷப்ரா மலகதரா லிபரா மஹந்தலரா லிகஷதரா. விசுவாசத்தோடு இங்கிருந்து போங்கள். உங்கள் கண்கள் அதிசயத்தை காணும். உன் கண் அதிசயத்தை கண்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். Hallelujah, 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 hallelujah. உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நீரூற்று, உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டுக்கடா, உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நதியோரமான ஜீவ விருட்சங்கள், உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகள். Hallelujah, hallelujah. இதை கண்டாயா? இதை கண்டாயா? ஆகார் கண்களை திறந்து பார்த்தார். ஆபிரகாம் கண்களை ஏறிட்டு பார்த்தார். எசேக்கியாவை கண்களே பார்க்க வைத்தார். ஆண்டவர், என் கண்களும் காணும் என்று நிச்சயம் உள்ளவர்கள், என் கண்களும் காணும். ஏசாயா 66:14 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் இருதயம் மகிழும். கலங்கின இதே இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆமென் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். மனுபுத்திரனே, இதை கண்டாயா? ஹalleluya. இப்படி ஒரு முடிவுக்குள் கர்த்தர் உங்க வாழ்க்கையை விட மாட்டார். ஆமென். சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இப்படி ஒரு முடிவோடு உன் வாழ்க்கை முடியாது. இப்படி ஒரு முடிவோடு உன் வாழ்க்கை முடியாது. ஹalleluya. இது முடிவு அல்ல. ஆகாரே, இப்படி ஒரு முடிவு வராது. ஆபிரகாம், இப்படி ஒரு முடிவை நான் பார்க்க விட மாட்டேன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தருடைய கிரியை எனக்காய் வெளிப்படும். காரணம், அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை என்று சொல்றவங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடு. ஆமே, நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போ. ஆமே, நான் உன்னை காண்கிற தேவன். சொல்லுங்க, நான் உன்னை
விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும். பயப்படாதே பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை நல்ல கைகளை தட்டி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆகாரே, ஆபிரகாமே, மனுபுத்திரனே, ஹல்லேலூயா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று. திகையாதே திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே, ஆமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும், ஆமென், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே, உன் கவலைகள், ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கோரே, நான் உன்னை விட்டு ரிபானா சந்தல ரகரபலகதரியா தலரா. ஹல்லேலூயா. நீதியின் வலக்கரத்தால், நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. அழுது கொண்டிருக்கிற உங்களை, ஆமென், ஆர்ப்பரிக்க வைப்பார் என் ஆண்டவர். விசுவாசத்தோட சொல்லுவோம். ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவார், ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா. ஆவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும். நான் உன்னை காண்கிற, நான் உன்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் உன்னை ரிபல சந்தல் ரியாதலரா. சொல்லுங்க, நான் உன்னை காண்கிற தெய்வம், நான் உன்னை காண்கிற. அவர் என்னை பார்க்கிற தெய்வம். ஆகாரை கண்டவர் என்னை பார்க்கிறார். இந்த நாளிலே ஆபிரகாமை நோக்கி பார்த்தவர் என்னை பார்க்கிறார். எசேக்கியேலை பார்த்தவர் என்னை பார்க்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு, நான் உன்னை விட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இப்படி ஒரு முடிவு இல்ல 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 இல்ல, இது என் முடிவு இல்ல நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, இப்படி ஒரு முடிவுக்குள் கர்த்தர் விட மாட்டா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க சந்தோஷமாய் சந்தோஷமாய். அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன், அவர் உன்னை தப்புவிக்கிற தேவன். இப்படி ஒரு முடிவு சத்துருவே இல்ல, இப்படி ஒரு முடிவுக்கு என்னை கர்த்தர் விட மாட்டா. இந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தருடைய கிரியை எனக்காய் நடக்கும் என்ற நிச்சயத்தோடு. எந்த எக்ஸ்ட்ரீம்ல நான் இருந்தாலும், எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன் இருந்தாலும், என்னை திரும்ப கட்டி எழுப்ப என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற என் கண்மலை, நான் விசுவாசிக்கிற என் கண்மலை, அவர் என்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிந்து போவதில்லை. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, என் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த கடைசி நிமிஷத்திலும் கர்த்தருடைய கிரியை எனக்காய் நடக்கும்.
எனக்காய் அவர் செய்வார். இந்த நேரத்துக்காய் தான் என் ஆண்டவர் காத்திருந்தார். இந்த ஒரு நிமிஷத்திற்காக தான் கர்த்தர் இதுவரை அமர்ந்திருந்தார். இப்பொழுது நான் எழுந்தருளுவேன் என்று சொன்னவர், இப்பொழுது நான் உயருவேன் என்று சொன்னவர், இதோ இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்திற்காக என் ஆண்டவர் எழுந்தருளுவாராக. ஹல்லேலூயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ் நம்பிக்கையே. சொல்லுங்க, ஜெனிப்பித்தவர் ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கை